இங்க இவங்க 2 பேருமே புதுசா கல்யாணமாகி புருஷனோட குலதெய்வம் கோயில் மாடத்தி அம்மன் கோயிலுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த பொண்ணுக்கு வயித்து வலி வந்துருது. இவருமே என்னாச்சுன்னு கேட்கறாரு. இந்த பொண்ணுமே எனக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, பேட் எங்கனா வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றா. ஆனா இவரு இந்த காட்டுல நான் யார்கிட்ட போய் பேட் வாங்கிட்டு வரும், அதனால என்னோட வேஷ்டி கிழிச்சு தரேன் ஓகேவான்னு கேட்கறாரு. ஆனா இந்த பொண்ணு ஒத்துக்க மாட்றா. தூரத்துல ஒரு கூரை வீடு தெரியுது, அங்க போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆகியும் வரலன்னு சொல்லி இந்த பொண்ணுமே அந்த வீட்டுக்கு போய் பாக்குறா. பார்த்தா அதுக்குள்ள துணிலேயே நிறைய டிராயிங்லாம் வரைஞ்சிருக்கு. அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு பயந்து அவங்க புருஷனோட பேரை சொல்லி கூப்பிடுறா. ஆனா ஒரே ஒரு பையன் மட்டும் வந்து நிக்கிறான். என்னோட புருஷன் வந்தாரான்னு கேட்டுட்டே இருக்கும்போது அங்க ஒரு டிராயிங்கை பாக்குறான். நிறைய மக்கள் எல்லாம் கண்ணு தெரியாத மாதிரி நின்று இருக்காங்க. அதை பார்த்ததுமே இது என்ன டிராயிங்னு கேட்கறா. அப்பதான் இவன் இங்க இருக்க டிராயிங் எல்லாமே இந்த ஊர்ல நடந்த உண்மை கதை தான், நீங்க பார்த்ததுமே இந்த கதையோட கிளைமேக்ஸ் தான் சொல்லி அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க எங்களோட பொண்ணு குளத்துல ரொம்ப நேரமா குளிச்சிட்டு இருக்காங்க, ஊர் மக்கள் வரதுக்குள்ள சீக்கிரமா எழுந்து வாடின்னு சொல்லிட்டு திட்டி இங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. அப்பன்னு பார்த்து ஊர்க்காரங்க ஒருத்த வரோம். அதை பார்த்ததுமே இவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க தாழ்ந்த சமூகத்தை சேர்ந்தவங்க, அதனால இவங்க எதிரிலையும் வரக்கூடாது, இவங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஒளிஞ்சிருப்பாங்க. சோ இவங்க பகல் நேரத்துல ஊர் மக்கள் யாருமே பாத்திரக்கூடாதுன்னு மலையிலே தான் தங்கி இருக்காங்க. இரவு நேரத்துல மட்டும்தான் வெளியே வருவாங்க. பட் இவங்க பொண்ணு விளையாட போறேன்னு சொல்லிட்டு அடிக்கடி இவங்க பாட்டி வீட்டுக்கு போயிடுவா. சில சமயம் அங்கேயே தங்கிடுவா. அப்பன்னு பார்த்தா அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் வந்து இந்த பொண்ணு அவங்களோட குலதெய்வம் மாதிரி பார்த்துட்டு போறாரு. இந்த ஊரோட கோவில்ல திருவிழா நடந்துட்டு இருக்கா. அதை பார்த்த இந்த பொண்ணுமே நம்மளும் எப்பதான் இந்த சாமியை கும்பிடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு இருக்கா. அண்ட் இந்த பொண்ணு ஒரு அருவியில குளிச்சிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒருத்தன் குளிக்கிறதுக்காக வரான். அதை பார்த்ததுமே இந்த பொண்ணு பயந்து ஒளிஞ்சுக்கிறான். அவன் குளிக்கிறத பார்த்ததுமே அவனை இந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சு போகுது. திரும்பவும் இந்த பொண்ணு லவ் பண்ற பையன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்களோட வந்து குளிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட சட்டையை தூக்கிட்டு வந்து இவன் போட்டுக்கிட்டு ஓடி போறா. அப்பன்னு பார்த்து இவங்க தாத்தா வந்து இந்த பொண்ணு திரும்பவுமே அவங்க குலதெய்வம் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. பட் இந்த பொண்ணு நான் அவனோட பேத்தி குமாரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இவரு நீ என்னோட குலதெய்வம் மாடத்தி அம்மன் சொல்லி அவளோட காலிலே விழுந்துடுறாரு. அண்ட் அதே டைம்ல இவங்க அப்பாவும் அம்மாவும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த ஊருக்காரங்க அவங்க அப்பாவை கல்லு குடிக்க கூப்பிடுறாங்க. சோ இவருமே அந்த குடிக்க ஆசைப்பட்டு அந்த கல்லை வாங்கி அவங்களுக்கு தெரியாம ஓரமா உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. தென் குடிச்சதுல அங்கேயே போதை ஆகி இவர் விழுந்துறாரு. ஆனா இவர் கல்லை கொடுத்தவன் அவங்க பொண்டாட்டியை கற்பழிச்சிடறான். சோ இவங்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுக்கு போறாங்க. தென் இந்த ஊர் மக்கள் துணியெல்லாம் துவைக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த துணியை துவைக்கும் போது இப்ப மட்டும் உங்களுக்கு திட்டு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த துணியை கிழிச்சு விட்டுறாங்க. அதை பார்த்து ஹஸ்பண்டுமே ஏண்டி அந்த துணியை கிழிக்கிறேன்னு கேட்கறாங்க. அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த சொல்லாமலே விட்டுறாங்க. ஆனா இந்த ஊர்ல சாமி கும்பிட்டு படையலுக்காக வச்ச சாப்பாடெல்லாம் இந்த மலை மேல வச்சுட்டு போறாங்க. அவங்க போனதுமே இந்த பொண்ணு அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப இந்த பொண்ணு லவ் பண்ற பையனோட சட்டை இவதான் வச்சிருப்பா. சோ இந்த சட்டையை நம்மளே வச்சிருந்தா தப்பாயிடும்னு சொல்லிட்டு அவன் கிட்ட குடுக்கிறதுக்காக கிளம்பி போறா. அப்பன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இப்ப போக வேணாம்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கா. ஆனா அவங்க ஃப்ரெண்டுங்களை ஒருத்தன் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து அந்த பொண்ணையும் பார்த்துறான். பார்த்ததுமே அந்த பொண்ணை அங்கேயே வச்சு ரேப் பண்ணிடுறான். அண்ட் அதோட அந்த பொண்ணை விட்டுருவான்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களையும் சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களையும் இதை மாதிரி பண்ண வச்சிடறான். அப்ப இந்த பொண்ணு லவ் பண்ணவனும் நாசம் பண்ண வரா. அதை பார்த்ததுமே நீயும் இந்த கூட்டத்தோட சேர்ந்தவனான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. தென் இந்த பொண்ணு இவங்க போனதுமே டயர்டா எழுந்துக்கிறா. பக்கத்திலே ஒரு கழுது இருக்கு, அது மேலேயே படுத்துக்கிறா. பார்த்தா அந்த கழுது மேலேயே இறந்தும் போறா. ஆனா இந்த பொண்ணு அந்த கழுதை அந்த ஊரோட கோவிலே போட்டுருது. அடுத்த நாள் தான் இந்த பொண்ணு அங்க இறந்து கிடக்கிற விஷயம் அவங்க அம்மாவுக்கும் அந்த பாட்டிக்கும் தெரிஞ்சு எல்லாருமே அங்க வந்து பாக்குறாங்க. பட் அந்த ஊருக்காரங்க ஒரு பொண்ணு இறந்து போயிட்டான்னு மனசாட்சியே இல்லாம கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணு கருப்பாயிச்சா அந்த கேங்கும் வந்துடுறாங்க. இதுக்கு மேல இவங்களை பேச விட்டா உண்மை தெரிஞ்சிருந்தா அவங்களை அடிச்சே துரத்த சொல்லிடுறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி அங்கிருந்து துரத்தி விட்டுறாங்க. சோ இவங்களுமே இந்த ஊரே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இவங்க போனதுலேருந்தே ரொம்ப நாளா இந்த ஊர்ல மழை நிக்காம போய்கிட்டு இருக்கு. அப்பன்னு பார்த்து இந்த ஊரோட கோவில் இருந்த அம்மன் கோவில் இடிஞ்சு விழுந்து அந்த அம்மன் சிலை மட்டும் அங்கேயே தான் இருக்கு. இப்ப இந்த கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த இந்த பொண்ணுமே அப்ப இந்த வரப்படத்துல எல்லாருமே கண்ணு தெரியாத மாதிரி இருக்காங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறா. அப்பதான் இவன் அந்த பொண்ணுக்கும் அந்த குடும்பத்துக்கும் பண்ண கொடுமையெல்லாம் மாடத்தி அம்மன் எல்லாரையும் தண்டிச்சு எல்லாருமே குருடாகிட்டா. அது மட்டும் இல்லாம இனிமேல் அங்க பிறந்தவங்கள குருடாவே தான் பிறப்பாங்கன்னு சொல்லிட்டு சாபமும் விட்டாங்கன்னு சொல்றான். ஆனா அந்த படத்தை உத்து பாக்குறா. பார்த்தா அவங்க புருஷனோட படமும் இருக்கு. அவனுக்குமே கண்ணு தெரியாத போயிருக்கு. ஆக்சுவலா அவங்க சட்டையில ஒரு குங்கும கரை இருக்கு. அதை வச்சுதான் அவங்க புருஷனை கண்டுபிடிப்பாங்க. தென் இந்த பையனுமே பேட் எடுத்து இவங்க கிட்ட குடுக்குறாங்க. அதை பார்த்ததுமே இந்த பையனுக்கு எப்படி இது தெரியும் சொல்லிட்டு பயந்தாங்க வந்து ஓடி போயிடுறாங்க. பார்த்தா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனா அந்த பொண்ணுமே அந்த மலையிலேயே தான் இருக்கா. ஆக்சுவலா அந்த பொண்ணு தான் அந்த அம்மனோட அவதாரமா பிறந்திருப்பா. அந்த விஷயம் அவங்க தாத்தாக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலுமே அந்த பொண்ணுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடந்ததால் தான் அந்த அம்மனோட சாபத்துல ஆகி இந்த கிராமமே இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க.